ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கும் பொழுது இது சமூக நீதியா ஆட்சியா இருக்கும், மதசார்பற்ற கொள்கையில எந்தவித உடன்பாடும் இருக்காது, இது மதசார்பற்ற ஒரு ஆட்சியா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. இதுல பவர் சென்டர் நான் மட்டும் தாங்க, வேற யாரும் கிடையாது அப்படின்லாம் சொல்லி இருந்தார். ஆனா விஜய் அவர்கள் சொல்றதுக்கும் அவர் நடக்கிறதுக்கும் சம்பந்தம் இருக்குதா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு. ஏன்னா இதுவரைக்கும், அதாவது நீங்க எம்ஜிஆர் முதற்கொண்டு, கலைஞர் முதற்கொண்டு, அண்ணா முதற்கொண்டு, காமராசர் முதற்கொண்டு, இப்போ கலைஞர் முதற்கொண்டு, ஜெயலலிதா முதற்கொண்டு, மு.க.ஸ்டாலின் வரைக்கும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்களுடைய ஆட்சியில முதலமைச்சருடைய அரசியல் ஆலோசகர் சிறப்பு பணியாளர்ல அறிவார்ந்த மிக்க ஒரு நபர்கள் தான் இருந்திருக்கிறாங்க. அதாவது எஜுகேஷன் லெவல்ல, பொருளாதார லெவல்ல, சோ ரொம்ப இன்டெலிஜென்டான பர்சன் தான் என்ன பண்ணிருக்காங்க, அந்த பதவிக்கு வந்து நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா முதலமைச்சர் விஜய் அவர்கள் பெருசா மாற்றம் தரேன்னு சொல்லிட்டு சில மாற்றங்கள் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது முதலமைச்சருடைய அரசியல் ஆலோசகர் சிறப்பு பணியாளரா அறிவாளி மிக்க ஒரு படிப்புல உயர்ந்த நாலேஜ் பர்சனா வச்சிருந்தாங்கரா அப்படின்னா கிடையவே கிடையாது. மாற்றம் சொன்னார்ல, இந்த மாதிரி ஒரு விஷயங்களை மாற்றுறதுதான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் தருகிற மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். தன்னுடைய ஆஸ்தான ஜோதிடர் ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் அப்படின்ற ஒருத்தரை அந்த பதவியில என்ன பண்ணிருக்கிறாங்க, நியமிச்சிருக்கிறாங்க. இது அரசியல் வட்டாரத்துல ரொம்பவே உற்று நோக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்குது. ஏன்னா நீங்க முதலமைச்சருடைய அரசியல் ஆலோசகர் அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு ஆலோசனை கொடுக்கணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆட்சிக்கு நெருக்கடி வர டைம்ல, ஆட்சிக்கு ஒரு இடையூறு வர டைம்ல, அது மாத்திரம் இல்லாம திட்டங்கள், மக்களுக்கு வகுக்கிற திட்டங்கள், அது மாத்திரம் இல்லாம மக்களுக்கு செயல்படுகிற நலத்திட்டங்கள், உதவிகள், இது எல்லாத்தையும் அரசியல் ஆலோசகர்கள், முதலமைச்சருடைய ஆலோசகர்கள இவங்க எல்லாருடைய டிஸ்கஷன் மத்தியில தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்க முடியும், மக்களுக்கான ஒரு வளர்ச்சி திட்டங்களை கொடுக்க முடியும், அது மாத்திரமல்ல தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு அடுத்த கட்ட லெவலுக்கு எடுத்துட்டு போக முடியும் அப்படின்றது நிதர்சனமான உண்மையா இருக்கு. ஆனா இப்பேற்பட்ட ஒரு இடத்துல யாருப்பா இருக்கிறா அப்படின்னா ஒரு ஜோசியர் இருக்கிறாருங்க. சோ நீங்க யார வேணா நீங்க நியமிச்சுக்கலாம், அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. இன்னாரதான் நியமிக்கணும், அன்னாரதான் நியமிக்கணும் அப்படின்றதெல்லாம் எந்த ஒரு விதி விலக்கும் இல்ல. ஆனா அப்பேற்பட்ட ஒரு இடத்துல யார உட்கார வச்சா மக்களுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு, மக்களுக்கு வகுக்கிற திட்டங்களுக்கு, நம்மளுடைய ஆட்சியை எந்த அளவுக்கு அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போறதுக்கு ஒரு ஆலோசனை இருக்குல்ல, இதை வந்து யாரு கொடுக்க முடியும் அப்படின்னா நாலேஜ் பர்சனா தான் இருக்க முடியும் அப்படின்றது தான் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனா விஜய் அவர்கள் தனக்கு ஜோசியம் பார்த்ததுனாலேயே இவரை வந்து என்ன பண்ணிருக்காங்க, அந்த இடத்துல ஒரு ஹானர் பண்ணிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லி நம்ம சொல்லணும். ஏன்னா இதே அந்த ரத்தன் பண்டித் இருக்கிறார்ல, ஜெயலலிதாவால துரத்தி விடப்பட்டவர் அப்படின்ற ஒரு வரலாறும் உண்டு. ஆரம்பத்துல இவர் வந்து ஜெயலலிதாவுக்கு தான் ஜோசியம் பார்த்திருக்கிறாரு. சில பல குளறுபடியினால அவர் என்ன பண்ணிருக்கிறாங்க, ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்ணாங்க, விலக்கி வச்சாங்க. இவர் கொடுத்த ஒரு சில தவறான ஆலோசனைகளினால எக்கச்சக்கமா என்ன பண்ணிருக்காங்க, ஜெயலலிதா மாட்டி இருக்கிறாங்க, சசிகலாவும் மாட்டி இருக்கிறாங்க. சோ இந்த சூழ்நிலையில தான் இவர் இதுக்கப்புறம் இங்க இருந்தானா இதுக்கப்புறம் போயஸ் கார்டன் பக்கமே வந்துடாத, மரியாதையா ஓடி போயிரு அப்படின்ற ரேஞ்சுகள் என்ன பண்ணிருக்காங்க, அதிமுக இருந்து விரட்டடிக்கப்பட்டிருக்கிறார். அதுவும் ஜெயலலிதாவால விரட்டடிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அப்பேற்பட்ட ஒரு ஜோசியரை தான் விஜய் அவர்கள் வைத்துக் கொண்டார் அப்படின்ற எந்த வித மாற்று கருத்துல. இவர் சொல்லிதான் அவர் வந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு போனாரு, போற இடத்துல எல்லாம் வெற்றிவேல் வாங்கினாரு, விசில வந்து என்ன பண்ண சொன்னாரு, கோலம் போட சொன்னாரு, பிரம்ம முகூர்த்தத்துல அவங்க வீட்டு வாசல்ல கோலம் போட சொன்னாரு, பிரம்ம முகூர்த்தத்துல திருச்செந்தூர்ல போயிட்டு என்ன பண்ணுங்க, நீங்க அது சத்ரு சம்ஹார யாகத்துல போய் கலந்துக்குங்க அப்படின்னு சொன்னாரு, சாய்பாபா கோயிலுக்கு போங்கன்னு சொன்னாரு. சோ இதெல்லாம் சொன்னது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி, அதாவது விஜய் அவர்களை இயக்குனதுல வந்து பாத்தீங்கன்னா ரத்தன் பண்டித் அவர்கள் முக்கியமான பங்கு. இப்ப கூட விஜய் அவர்கள் கருப்பா ஒரு பொட்டு வச்சுட்டு வராரு பாருங்க, அது கயிறெல்லாம் கட்டிட்டு வர, இது எல்லாமே யார் சொன்னதுன்னு நினைக்கிறீங்க? ரத்தன் பண்டிட் ஜோசியர் தான் பண்ண சொல்லு. இவரு அதாவது விஜயோட கார்ல இவர் எப்பவுமே இருப்பாருங்க. சிபிஐ விசாரணைக்கு போனதா இருக்கட்டும், சிபிஐ விசாரணைக்கு போகும்போது இவர் கூட இருந்தாரு, கரூர்ல போகும்போது கூட இருந்தாரு. ஆஸ்தான ஜோதிடர் எப்பவுமே இவர் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் அந்த பிரச்சார வாகனத்துல மேற்கொண்டார்ல, அப்ப கூட இந்த பிரச்சார வாகனத்துல இவர் இருந்தாரு அப்படின்லாம் பேசப்படுது. சோ இப்பேற்பட்ட ஒரு மனுஷன், இவரால தான் நான் ஜெயிச்சேன், இவர் சொல்ல ஆலோசனைகளால தான் ஜெயிச்சேன் அப்படின்னு விஜய் அவர்கள் நம்புறாரு. மக்கள் ஓட்டு போட்டல விஜய் ஜெயிக்கல, அது உங்களுக்கு தெரியுமா? தெரியாம ஒரு சிலர்லாம் என்ன பண்றாங்க தெரியுமா, சோசியல் மீடியால எங்க அண்ணன் ஜெயிச்சிட்டாரு, எங்க அண்ணன் முதலமைச்சர் ஆயிட்டாரு பாத்தீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பீத்திக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே நீங்க ஓட்டு போட்டலாம் ஜெயிக்கல, அந்த ஜோசியர் சொன்னதுனால தான் ஜெயிச்சிருக்கிறாரு விஜய் அவர்கள் அப்படின்றது யாருக்கு தெரியும்? இப்பதான் எல்லாருக்குமே தெரியுது. ஓ அப்ப வந்து மக்களை நீங்க என்ன நம்பவே இல்லையா, எங்களை நீங்க
வந்து நீங்க ஏத்துக்கவே இல்லையா? நாங்க ஓட்டு போட்டு உங்களுக்கு ஜெயிக்கவே இல்லையா? அந்த ஜோசியர் சொல்லி தான் நீங்க ஜெயிச்சீங்களா? அவரை வந்து இந்த அளவுக்கு நீங்க ஒரு மரியாதை பண்றீங்க, ஹானர் பண்றீங்க அப்படின்னா என்னன்னே அப்படின்னு இப்போ எல்லாருமே என்ன பண்றாங்க, திருப்பி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்க பாருங்களேன், நீங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் யோசிச்சு பாருங்க. இந்த கொரோனா காலகட்டத்துல ஒன்றிய பாஜக அரசு என்னென்ன சொன்னாங்க? மேல போய் கை தட்டுங்க, தட்டெத்து தட்டுங்க, அது மாத்திரம் இல்லாம எல்லாரும் என்ன பண்ணாங்க, விளக்கேத்துங்க. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணாருன்னா, பிரதமர் மோடி அவர்கள் என்ன பண்ணாரு, ஒட்டுமொத்த இந்திய ஜனத்துக்கு என்ன பண்ணாரு, ஒரு அறிவுரை சொன்னாரு. அதை நம்பியே ஒரு சிலர்லாம் செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தட்டு தட்டுறது, அது மாத்திரம் இல்லாம கை தட்டுறது, விளக்கேத்துறது, இந்த விஷயங்கள்லாம் வந்து செஞ்சாங்கன்னு வச்சுங்களேன். சோ இப்போ விஜயோடைய ஆட்சியில அந்த ஜோசியர் இருக்கிறாருன்னா சொல்லுவாரு, சொல்லாமல இப்போ விஜயோட ஆட்சியில விஜய்க்கு ஆலோசகரா இவர் இருக்கும்போது இவர் சொல்றதை விஜய் அவர்கள் செய்யணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல இருக்குல்ல. சோ அப்ப யோசிச்சு பாருங்களேன், என்னென்ன சொல்லுவாரு அப்படி இப்படின்னு. இப்போ உதாரணத்துக்கு ஒண்ணு இல்லைங்க, விஜய் அவர்கள் பிரச்சாரத்துல என்ன சொன்னாரு, எல்லார் வீட்டுல விசில் கோலம் போடுங்க அப்படின்னு சொன்னார்ல. அது யாரு சொல்லி சொன்னதுன்னு சொன்ன நினைக்கிறீங்க? ஜோசியர் சொல்லி தான் அது செஞ்சாரு. உங்க வீட்டுல மட்டும் கோலம் போட்டா போதாது சார், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லார் வீட்டுல கோலம் போடணும், அப்பதான் நீங்க என்ன பண்ணுவீங்க, ஜெயிப்பீங்க அப்படின்னு சொன்னதுனாலதான் விஜய் அவர்கள் இந்த ஒரு கோரிக்கையை வச்சு எல்லார் வீட்டுல நீங்க என்ன பண்ணுங்க, விசில் கோலம் போடுங்க அப்படின்னு. அதுல ஒரு சிலர் விசிலுக்கு பதில் வேற ஏதாவது வரைஞ்சாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். சோ ஜோசியர் சொல்லிதான் ஒவ்வொரு நகர்வுகளையும் விஜய் அவர்கள் என்ன பண்ணாரு, செஞ்சுட்டே வராரு. இப்ப கூட யோசிச்சு பாருங்க, கொரோனா காலத்துல பிரதமர் மோடி என்னென்ன சொன்னாரோ அதை காட்டிலும் அதிகமா இந்த ஜோசியர் சொல்லும்போது விஜய் நம்மளால செய்ய வைப்பாரு. அதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. இது சமூக நீதி ஆட்சியா இல்ல மதவாத ஆட்சியா? இது மக்களுக்கு நம்பிக்கை தர ஆட்சியா இல்ல மூட நம்பிக்கை விதைக்கிற ஆட்சியா அப்படின்ற பல கேள்விகள் நம் மத்தியில வந்துட்டு போறதுதான் நிதர்சனமான உண்மை. சோ இது சும்மா சாம்பிள் தான்மா, மெயின் பிக்சர் இன்னும் பார்க்கலையே. வராங்க, பின்னாடியே வராங்க. ஜான் பாண்டியன் வரான், ஜான் ஆரோக்கியசாமி வராரு, ப்ரொடியூசர் வராரு, அது மாத்திரம் இல்லாம ஜெகதீஷ் பழனிசாமி அவரு வராரு. எல்லாருக்கும் இங்க பதவி உண்டு. அதாவது என்ன நினைச்சிட்டீங்க, இப்போ வந்து தமிழ்நாடே வந்து பாத்தீங்கன்னா விஜய் அண்ணா கண்ட்ரோல்ல தான் இருக்குது. அவருக்காக ஹெல்ப் பண்ணவங்களுக்கு எல்லாம் ஒரு மரியாதையா இந்த கவர்மெண்ட்ல வேலை கொடுக்கறது ஒன்னும் தப்பு கிடையாது அப்படின்னு கூட விஜயோட அபிமானிகள் என்ன பண்ணுவாங்க, வீடியோக்கள் போடுவாங்க. ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, இது நடக்கும். ஜனநாயகன் பட ப்ரொடியூசரு ஜான் ஆரோக்கியசாமி, ஜெகதீஷ் பாண்டியன், ஜெகதீஷ் பழனிசாமி, இன்னும் மற்றும் பலர் லைன்ல நிக்கிறாங்க. அடுத்தடுத்து அவங்களுக்கு எல்லாம் கவர்மெண்ட் பதவிகள் இருக்குது. ஏன்னா விஜய் என்ன தானே முதல்வர், அவரு பார்த்து கொடுக்க முடியாதா என்னப்பா? அவருக்காக இவங்கள எவ்வளவு வேலை செஞ்சிருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு தக்க ஒரு இடத்தை கொடுக்க, ஒரு ஸ்தானத்தை கொடுக்க வேண்டாமா? கொடுக்கறதுல என்னங்க தப்பு அப்படின்னு நம்மள எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. கேள்வி கேட்டாலும் நம்ம என்ன பண்ணணும், அமைதியா இருக்கணும். ஏன்னா விஜய் அண்ணாவுடைய ஆட்சி, அவர் தான் முதலமைச்சர், அவரு பார்த்து யாருக்கு கொடுக்குறாரு. இத்தனைக்கும் அந்த ரத்தன் பண்டித் இருக்கிறார்ல, அவர் வந்து தாவேக்கோட செய்தி தொடர்பாளர். சோ அதன் அடிப்படையில் கொடுத்திருக்கலாம் அப்படின்னு கூட சொல்றாங்க. ஆனா ஒரு ஜோசியரை நீங்க கொண்டு வந்து வைக்கிறீங்களே, மதசார்பற்ற ஆட்சியை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் செய்றீங்களே, இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு எல்லாரும் இன்னைக்கு முதல்வர் விஜய் மேல திருப்பி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா, யாரெல்லாம் விஜய்க்கு ஓட்டு போட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் என்ன பண்றாங்க, கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும், சிறுபான்மையினர் ஒருத்தருக்கு நீங்க அமைச்சர் பதவி கொடுத்தோம், 9 பேர் அமைச்சர் பதவி ஏத்துக்கிட்டீங்களா? அதுல ஒரு சிறுபான்மையினர் இருந்தாங்களா? கிடையவே கிடையாது. வெங்கட்ரமணன் பிராமின், அதே போல வந்து பாத்தீங்கன்னா சிடி நிர்மல்குமார் ஆர்எஸ்எஸ் கொள்கையில் உடையவர். சோ அதே போல ஆதவர்ஜனா பாஜகவினுடைய பின்புலம். சோ இப்பேற்பட்டவங்களுக்கு தான் நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா அமைச்சர் பதவி. ஒரு சிறுபான்மையினர் கூடவா இல்ல? முஸ்தபான்னு ஒரு இஸ்லாமியர் இருக்காது, அதே போல தாகிதான்ற ஒரு இஸ்லாமியர் இருக்காங்க. ஒருத்தர் கூடவா உங்க கட்சியில இஸ்லாமிய எம்எல்ஏக்கள் இல்ல? அவங்கள ஏன் சார் நீங்க வந்து ஒரு அமைச்சர் பதவியை நீங்க ஏத்து வைக்கல? சோ இதுல இருந்தே தெல்ல தெளிவா தெரியுது, இவரு இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிரானவர் அப்படின்றது வெட்ட வெளிச்சமா தெரியுது. அமைச்சரவையில பதவி ஏற்கும் பொழுது ஒரு இஸ்லாமியர்கள் கூடவா இல்ல, ஒரு கிறிஸ்தவர்கள் கூடவா இல்ல? இப்படி இருக்கும்போது மதசார்பற்ற ஒரு கொள்கையில நீங்க எப்படி உறுதியா இருக்கிறீங்க? சமூக நீதி ஆட்சி எப்படி கொடுக்க போறீங்க அப்படின்ற ஒரு கேள்விதான் விஜய் சார் மேல நமக்கு அதிகமா கேட்க வேண்டிய இருக்கு. இதனிடையில எதிர்கட்சிகள் அதிகமா என்ன பண்ணாங்கன்னா எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அதாவது அரசியலமைப்பு சட்டத்துல அறிவியலை வளர்க்கலாம், ஆனா இது மாதிரி ஆன்மீகம் வளர்க்குறீங்க, மூட நம்பிக்கை வளர்க்குறீங்களே இப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பவர்ஃபுல் மிக்க அந்த அரசு பதவியில ஒரு ஜோசியரை கொண்டு போய் வைக்கலாமா அப்படின்னு பலரும் எதிர்வினை ஆற்றினாங்க. இதனால விஜய் அவர்கள் பின்வாங்கிட்டு ஒரு அதிரடியான உத்தரவு கொடுக்கிறார். அந்த முதலமைச்சருடைய அரசியல் ஆலோசகர் சிறப்பு பணியிலிருந்து ரத்தன் பண்டித் வெற்றிவேல் அவர்கள் வந்து அதிரடியா நீக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எதிர்கட்சிகள் கொடுக்கிற பயங்கரமான ஒரு எதிர்ப்புல விஜய் அவர்கள் முதன்முறையா பின்வாங்கி இருக்கிறாரு அப்படின்னு பார்க்கணும். இது சும்மா ட்ரெய்லர் தான், இன்னும் அதிகமா
கொடுப்பாங்க. விஜய் அவர்கள் என்ன நிலைமையில இந்த முடிவில் எடுக்கிறாரு அப்படின்றதெல்லாம் பொறுத்து பார்க்கலாம். இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.